வணக்கம் அட்வொகாட்டா குரல் நேயர்களே. பொங்கலின் பின்னர் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொங்கல் வரும் முன்னர் இருந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் நாங்கள் இப்போ வரும் முன்னர் நாங்கள் க கலந்துரையாடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அதாவது பொங்கலுக்கு எங்களுக்கு பொங்க வைக்க அரிசி இருக்குமான்ற ஒரு பிரச்சனை, ரைட்? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். உண்மையில் இந்த பொருண்மையன் நிகழ்ச்சியானது சமகாலத்தில் நடைபெறுற பொருளாதார மற்றும் பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நாங்கள் கலந்துரையாடுறோம். உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது கலந்துரையாட வேண்டும்னால எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கதைக்க போகிறோம் வந்து நாட்டில் தற்போது நிலை வந்து அரிசி தட்டுப்பாடு. இது உண்மையாக வந்து அரிசி தட்டுப்பாடு ஒரு ஒரு விவசாய உற்பத்தி பிரச்சனையை விட ம ம ம ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்டையும் அன்றாட வாழ்க்கையில் அந்த வீட்டில் வந்து ஒரு எங்களோட வீட்டில் நாங்கள் நினைக்கிறேன் இலங்கையில் 90% அதிகமானவங்களோட அடிப்படை அல்லது பிரதான உணவு வந்து எங்களோட அரிசி. சில வேளையில் வந்து நாங்கள் 3 வேளையும் வந்து அரிசி சாப்பிட்ற மக்களாகவும் இருக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து இந்த அரிசி இல்லாமல் அல்லது வந்து அதிகூடிய விலைக்கு அரிசி விற்கப்படுவது வந்து ஒரு பாரிய பிரச்சனையாக வந்துள்ள. அது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக இப்போ உருவெடுத்திருக்குது. அப்படின்டா அரசாங்கம் வந்து அதில் தலையிட்டு சில விஷயங்கள் செஞ்சதால் இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைக்க போகிறோம் இன்றைக்கு. உதாரணத்துக்கு வந்து கடந்த அரசாங்கங்கள் எல்லாம் வந்து அந்த அரிசியில் வந்து தன்னிறைவு வரணும், நாட்டில் வந்து தன்னிறைவு வரணும்னு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா மகாவலி திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க நீர்ப்பாசனத்துக்காக வேண்டி. அதுக்கு பிறகு வந்து மானியம் வழங்குகிற திட்டம் கொடுத்தாங்க. அதே நேரம் வந்து எல்லா இடத்துலையும் அந்த அரிசி உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது உட்கட்டமைப்பு பாதைகள் மற்றது அந்த அந்த அரிசி எடுத்துகிட்டு போகிற வாகனங்களுக்கு போகிறதுக்கான இடங்கள் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்து அப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குறாங்க. ஆனால் இன்னும் வந்து நாங்கள் தன்னிறைவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் இந்த அரிசி தட்டுப்பாட்டை வந்து நாங்கள் கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் விவரமாக கேட்கறது எங்களோட இணைந்திருக்கிறார் கலாநிதி முத்துகிருஷ்ண சர்வானந்தன் அவர்கள். அவர் ஒரு பொருளாதார நிபுணர் மற்றும் ஒரு கொள்கை மேம்பாட்டு நிபுணராக இருக்கிறார். அவரோடு நாங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்று கதைக்கு வரோம். வணக்கம் கலாநிதி அவர்களே. வணக்கம். நான் இந்த உரையாடலை ஆரம்பிக்க கலாநிதி அவர்களே, முதல்ல ஒரு விஷயம், இந்த அரிசி தட்டுப்பாட்டை பற்றி நிறைய விவாதங்கள் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அல்லது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து சிலரால் வந்து அரசாங்கத்தின் அரசாங்கத்தில் மக்கள் உள்ள அந்த அவங்களோட அந்த மக்கள் மத்தியில் உள்ள அவங்களோட செல்வாக்கை குறைக்கிறதுக்கான செய்ய வேண்டிய விஷயங்கள். இது வந்து வேண்டுமென்றே ஒரு செய்யப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து அவங்களுக்கு அதாவது ஒரு சிலர் தான் இந்த அரிசி சந்தைப்படுத்தலை வந்து அல்லது அரிசி சந்தையை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அரசாங்கத்தோட முட்டி மோதி ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்குது. உண்மையில் என்ன நடக்குது? இது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு நீண்ட கால விடயம். அரசியலுடன் மிகவும் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு விடயம். 53ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற 5வது இடத்திலேயே அரிசிக்குரிய மானியத்தை எடுத்த பொழுது பெரிய ஒரு ஹர்த்தால் ஏற்பட்டு அதில் 8 பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு அன்றைய பிரதம மந்திரி டட்லி செட்நாயக் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டம் கூட இருந்தது. இப்போதைய அவர்களுக்கு ஞாபகம் இருக்காமல் இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு தெரியும், 50ஆம் ஆண்டுகளில் அரசியல்வாதிகள் அது நாணயம் பிறக்கவில்லை. இருந்தாலும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். சந்திரமண்டலத்தில் இருந்தாவது அரிசி கொண்டு வருவோம் என்று தேர்தல் மேடைகளில் அரசியல்வாதிகள் கூறுவது மிகவும் சகஜமாக இருந்தது. ஏனெனில் நீங்கள் கூறியது போல் பெரும்பான்மையான இலங்கையர்கள் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருந்த ஒரிசா மாநிலம் போன்றவற்றில் வந்தவர்கள் 3 நேரம் பிரதானமாக அரிசி உண்பவர்கள். ஆகவே தேவை அதிகமாக இருந்தது. அது மத கலாச்சாரத்துடன் பெரும்பான்மையான மக்களின் கலாச்சாரம் பின்னி பிணைக்கப்பட்டது. இருந்தாலும் 50-60ஆம் ஆண்டுகளில் இருந்ததை விட துரதிர்ஷ்டவசமாக 70ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை எனக்கு தெரிந்த பொருளாதார வரலாறை எடுத்துக்கொண்டால் 70-80ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு தான் இந்த அரிசி சந்தைப்படுத்தல்களுக்கும் உற்பத்திக்கும்
இடைவெளிகள் அல்லது ஒரு சிலர் அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் போன்றது. இதுக்கு ஒரு பிரதான காரணம் எமது நாட்டில் சில காலனித்துவ காலத்திலிருந்து சில சட்டங்கள் இன்னும் இருக்கின்றது. நெல் உற்பத்தி செய்யும் நிலங்களை வேறு பயிற்சிக்கு செய்ய முடியாது என்ற கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அப்போ இதுவும் ஒரு நமது நிலங்கள் தரிசு நிலங்கள் பிரயோசனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய காரணமாக இருக்கின்றது. ஏனெனில் உற்பத்தி விலை கூடவாக இருந்தால் அவர் விவசாயிகள் விற்கும் விலைக்கு கூடவாக இருந்தால் அவர்களையும் உற்பத்தி செய்யப்படுவார்கள், அப்படியே ஆற போட்டு விடுவார்கள். ஆனால் அதை வேறு பயிர்களுக்கும் பாவிக்க முடியாத சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை விட நான் பார்க்குறேன், ஒரு நெல் உற்பத்தியில் உலகளாவியில் பார்த்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு நிலம் பெரிதாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கேல், எக்கனாமிக்ஸ் ஸ்கேல் என்று சொல்வோம், கூட உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டியை உற்பத்தி திறனை கூட்டக்கூடிய சந்தர்ப்பம். சில நாடுகள், அதாவது அமெரிக்கா அல்லது இந்தியா போன்ற நாடுகள் பார்த்திங்கன்னா வந்து அவங்க மெஷின்ஸ் போட்டு இப்போ இதில் போட்டு செய்கிறது வந்து விதைக்கிறது கூட என்ன அவ்வளோ பெரிய நிலங்கள், அரிசியும் ஈவன் கோதுமையும் இவ்வாறான இதான். சிறு நில சொந்தக்காரர்களுக்கு இதில் பெருசாக லாபம் உண்டு. இதுதான் எனக்கு தெரிந்த அளவில் இதுதான் ஒரு பிரதான காரணமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், 70ஆம் ஆண்டுகளில் நில சீர்திருத்தங்களோ காணி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அதன்படி ஏதோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 25 ஏக்கருக்கு மேலே ஒரு தரம் வச்சிருக்க முடியாது, ஒரு தனிநபருக்கு இந்த பேரில் இருக்க முடியாது. அவ்வாறு ஈவன் அந்த காலத்தில் இருந்த பெரிய நெல் உற்பத்தி நிலங்கள் கூட பிரிக்கப்பட்டு இருக்கிறது. குடும்பத்தவர்களுக்குள்ளேயா இருக்கலாம், அல்லது அவர்கள் அதை எக்கனாமிக்கல் இல்லாவிட்டால் விற்றிருக்கலாம். அவ்வாறு நிலங்கள் இந்த ஃபார்ம் சைஸ் வந்து சிறிதாக கொண்டு வந்தது. அது ஒரு பிரதான காரணம். அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நமது நெல் உற்பத்தியில் இல்லாததுக்காக. ஓகே, பேருந்து சொன்னார்கள். ஓகே, சில ட்ரை ஜோன்ஸ், வடமத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம் கூட, அதுக்காண்டி தான் பாரிய மகாவலி திட்டங்கள் போன்றவை அந்த பகுதி மக்களுக்கும் நீர் கிடைப்பதற்காக மகாவலி திசை திருப்பும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. பெருவாரியான பொது முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தும் கூட அதன் மூலம் ஆஃப்கோர்ஸ் சில பிராந்தியங்களில் மகாவலி ஆற்றை அண்டிய பகுதிகளில் உள்ள நிலங்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டது உண்மை. ஒரு மின்சார உற்பத்திக்கு ஹைட்ரோ பவருக்கு பிரயோசனப்படுத்தது. இருந்தாலும் அவ்வளவு முதலீடு செய்தற்குரிய பிரதிபலன் நமக்கு கிடைக்கவில்லை. வேறு சில ஆண்டுகளில் நமக்கு நல்ல உற்பத்தி கிடைத்திருந்தாலும் இப்பொழுது நீங்கள் கூறியது போல் சில ஆண்டுகளில் இப்படியான நெருக்கடிகள் வரும், மக்கள் வரிசையில் இருக்க வேண்டி வரும், விலை கூடும், விலை கட்டுப்பாடுகள். ஆனால் இதுகள் எல்லாம் விலை கட்டுப்பாடுகள் அதுகள் இந்த பிரச்சனையை தீர்க்க போகிற ஒரு விடயம் அல்ல. ஸோ அண்ட் ஆல்சோ இங்கு உற்பத்தி செய்வர்கள் சிறு நில சொந்தக்காரர்களான எக்கச்சக்கமாக ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தாலும் அதை நெல்லை திரித்து அரிசியாக்கும் மில்லர்ஸ் வந்து ஒரு சிலர் தானே இருக்குது. ஏன்னா அது கூடி அந்த மெஷின் அதுகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய எமது ஃபார்மர்ஸ் பெரிதாக பணக்காரர் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் போன்ற. ஆகவே அந்த மில்லர்ஸ் வந்து வெரி மச் கான்சன்ட்ரேட்டட் ஃபியூ பீப்புள், குறிப்பாக வடமத்திய மாகாணம் அன்றாத உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஈவன் வட மாகாணத்திலிருந்து கூட உற்பத்தியாளர்கள் ஓகே சிறு உற்பத்தி என்றால் ஈவன் உரலாலும் அடிச்சுலாம், அல்லது சிறு மில்லுகள் போதும். ஆனால் பெரிய குவான்டிட்டி, இப்போ மன்னார், முல்லைத்தீவு போன்ற வன்னி நிலங்கள் பெரிய ஓரளவு ரிலேட்டிவ்லி பெரிய ஃபார்ம் உள்ளவர்கள் திரிக்க வேண்டாம். அவர்கள் தங்களுடைய நெல்லை அங்கு அனுப்பித்தான், வாகனத்தில் லொரியில் அனுப்பித்தான் திரித்தெடுத்து வரணும். அது இன்னும் ஒரு சில நபர்களில் இருக்கும். அதுவும் ஒரு குற்றச்சாட்டு வருது, அவர்கள் தான் இந்த விலையை மேனிப்புலேட் பண்ணுகிறார்கள் என்று. சரி பிழை தெரியாது, அதுகள் தீர ஆராய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. முதலாவது எனது பிரதான நோக்கம் என்றால் நெற்பயிர் சேகம் அது காணி நிலங்களின்
அளவு சைஸ் அவ்வளவு பெரிதாக கலைஞரில் எங்களில் இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ கடந்த 3-4 வருஷமாக நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு வந்து அரிசி உற்பத்தியில் வந்து நாங்கள் தன்னிறைவு அடைந்திருக்கிறோம். எங்களுக்கான உற்பத்திக்கு வந்து நாங்கள் நுகர்வும் எங்களோட அரிசிக்காக வந்து நாங்கள் வெளிநாடுகளில் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே இலங்கையிலே உற்பத்தி செய்யலாம் உண்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு வந்து கொண்டு இருக்குது தட்டுப்பாடு. ரைட். இது தொடர்ந்து வர்றதுன்னா நாங்கள் வந்து அதை எதிர்பார்க்கத்தான் வேணும். ஆனால் நாங்கள் வந்து அதை எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து அதை வார நேரம் வந்து அதை சமாளிச்சுட்டு அடுத்த வருஷம் வரும் வரைக்கும் அதை அப்படியே வைக்கிறோம். தற்காலிகமான தீர்வுகளைத்தான் அரசாங்கம் இரண்டுகிறது. ஓகே, இருந்தால் பிறகு அரிசிக்கு தட்டுப்பாடு என்றால் இறக்குமதியை அனுமதிக்கிறார்கள், பேர்ந்த மூடுகிறார்கள். அவ்வாறு இல்லை. சந்தைகளுக்கு எந்த நிரந்தரமான இது வேண்டும். ஏன் வருட பூராக அரிசி இறக்குமதியை அனுமதிக்கக்கூடாது? உண்மையில் நமது அரிசி இம்போர்ட் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விட விலை குறைவாக இருந்தால் எங்களுடைய மக்கள் இதைத்தான் வேண்ட போகிறார்கள். ஒரு இறக்குமதி செய்யும் அரிசிக்கும் அரசாங்கம் வரி இறக்குமதி தீர்வை மிகவும் 65 ரூபா வரி உயர்வாக எடுக்கின்றது. அது அள்ளும் அரசாங்கம். ஆகவே இந்த ஒரு வருடத்தில் என்ன நமதுக்கு 2 சீசன் தான் இருக்குது. மகா சீசன், யாழ சீசன், நெல் உற்பத்திக்கு, சிறுபோகம் பெரும்போகும். அந்த இடைப்பட்ட காலங்களில் சில வேளைகளில் தட்டுப்பாடுகள் சில பேர் ஒழித்தும் வைத்திருக்கலாம், பிள்ளை கூடும் என்று எதிர்பார்ப்பில். அப்போ அதுக்கு ஒரு வழி என்ன பொறுத்தவரையில் த்ரூ அவுட் த இயர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி இம்போர்ட்டை விடுங்க. அப்படி செய்வதில்லை. ஹார்வஸ்ட் டைம் எல்லாம் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி விடுவார்கள், இறக்குமதியை தடை செய்து விடுவார்கள். பேந்தி இவ்வாறு வரும்பொழுது, ஆனால் அது இப்படியான அவசர நிலைமையில் வரும்பொழுது அரசாங்கமே கூறுகிறது தரம் குறைந்த பாஸ்மதி எல்லாம் இறக்குமதி செய்யப்படுகின்றது. அப்போ அதாலும் நுகர்வோர் தான் பாதிக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரங்களே இப்போ நுகர்வோர்னா நாங்கள் 22 மில்லியன் பேர் இருக்கிறோம். உற்பத்தியாளர்னா 1 மில்லியனோட ஒரு 5 லட்சம் பேரோட குறைவாக தான் இருக்கிறாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா இறக்குமதியை இல்லாமல் செஞ்சு இறக்குமதி செய்யாமல் அதிகூடின விலையில், அதாவது நுகர்வோர் இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதிக உச்ச விலையை வந்து நாங்கள் கொடுக்கணும் அரிசிக்காக. இது எந்த விதத்தில் நியாயம்? முதலாவது. ரெண்டாவது வந்து இது தொடர்ந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு கொண்டு சொல்லலாம்? இது முக்கியமான கேள்வி. பொருளாதார கொள்கை வகுப்பாளர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சங்கடமான கேள்வி எப்பொழுதும். இதில் ஒரு பொருளாதார கொள்கை வகுப்பாளர் நிதியமைச்சிலோ திரைசீரியோ அங்கே விவசாயத்துறை அமைச்சிலோ இருந்தால் அவரை பொறுத்தவரை எந்த கொள்கையையும் எவ்வளவு கூடிய மக்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த கொள்கையை தான் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறது சரி. நுகர்வோர்கள் கூட என்ன பொருட்களாக இருந்தாலும், என்ன உணவுப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது வேறு பொருட்களாக இருந்தாலும், அப்போ இதனால் தான் நாம் இம்போர்ட்டை இறக்குமதிகளை தடை செய்ய வேண்டாம் என்று சொல்வது அல்லது கட்டுப்பாடு விலைகளை விதிக்க வேண்டாம் என்று சொல்வது. உற்பத்தியாளர்கள் எப்பொழுதும் எண்ணிக்கை அளவில் குறைவு இருந்தாலும் சில நாடுகளில் இன்க்ளூடிங் இங்கே அரசியல் ரீதியில் அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இதுவும் இந்த அரசாங்கத்துக்கு இது நல்ல ஒரு பலப்பரிச்சு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 75 வருட காலமாக ஒரே சார்ட் ஆஃப் அரசியல் வர்க்கத்தினர் தான் இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். அப்போ அவர்களுக்கும் இந்த வியாபாரிகள், இவன் விவசாயிகளுக்கும், பெரிய விவசாயிகளோ பெரிய அரிசி மில்லர்ஸ், ரைஸ் மில்லர்ஸ் போன்றவர்களுக்கும் தொடர்புகள் இருக்கலாம். அப்போ அந்த மொனோப்பலியை இவர்கள் எவ்வாறு உடைக்க போகிறார்கள், உடைக்க தகுதி இருக்குதா போன்ற இதுகள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பல பரீட்சையாக அமையும். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரங்கள் இருக்கின்றது. இவ்வளவு காலமாக எங்களோட கொள்கையில் நாங்கள் விட்ட பிள்ளைகளை அறிந்து கொண்டு ஆடிட் பண்ணி பார்த்தால் அவர்களுக்கு உண்மை தெரிய வந்து ஒரு நிலைத்து நிற்க நிலைபெறு விதமான ஒரு கொள்கைகளை வகுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும். இங்கே இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அரசியலும் அரிசியிலும் ஒன்று கொண்டு பிணைஞ்சிருக்குது. ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கலைஞர்ல ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்கிற உணவு பாதுகாப்பு முக்கியமாக இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமை, இந்த அரிசி தட்டுப்பாடு வந்திருக்கு, இந்த நிலைமை வந்து எங்களோட உணவு பாதுகாப்பை வந்து எந்த இதில் பாதிக்குது? என்னை பொறுத்தவரை தேசிய பாதுகாப்போட விட உணவு பாதுகாப்போ ஹியூமன் செக்யூரிட்டி
மனித பாதுகாப்பு முக்கியம். ஏனெனில் மனிதர்கள் வாழ்வாதாரம் செய்ய விடாவிட்டால் நாம் பெரிய ஆயுதங்களையும் விமானங்களையும் வைத்திருந்து ஒன்றும் நமக்கு பிரயோசனம் இல்லை. அதுக்கான ஒரு அறிகுறி என்னும் வரவு செலவு திட்டம் வரவில்லை. நான் என்று வாசித்தேன், அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் புதிய அரசாங்கத்தை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பங்குனி மாதம் நிறைவேற்றப்படும் பாராளுமன்றத்தில் முதல் தடவையாக இராணுவத்தின் செலவை மிகவும் குறைத்திருக்கிறார்கள். அண்ட் சுகாதாரத்துக்கு நியமமாக போட்டிருக்கிறார்கள். அதுதான் நிதி அமைச்சுக்கு அடுத்தபடியாக நிதி அமைச்சுக்கு ஏன் அவ்வளவு ஒதுக்கீடு கூட என்றால் அவர் அந்த கடன்கள் பொது கடன்களை மீள திருப்பி கொடுப்பதற்காக அவர்கள உள்ளூர் கடன்கள் வெளிநாட்டு கடன் என்ன மீள திருப்பி கொடுப்பது ஆரம்பிக்காவிட்டாலும் உள்நாட்டு கடன்கள் திருப்பி செலுத்த வேண்டிய. ஆகவே இந்த விதத்தில் கூட இந்த ஆட்சி மாற்றத்தை என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதி நான் வரவேற்கிறேன். ஏனெனில் ஒரு புதுவிதமான அணுகுமுறை. இப்போ கடந்த 2 வருடம் பொருளாதார வீழ்ச்சியோ ஈவன் வாழ்நிலைக்கு சென்றிருந்த பொழுதும் வரி சுமைகளை முன்னைய அரசாங்கம் அதிகரித்தில் ஒழிய செலவினங்களை பெரிதாக குறைக்கவில்லை. இதுதான் பிரதானமான அவர்களுடைய பலவீனமாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சி கவிழ்வதற்கும் அதுதான் பிரதானமாக காரணமாக இருந்தது. இற்ற வரைக்கும் எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அதை மாற்றி அமைக்க பார்க்கின்றது. வரிகளை பெரிதளவு குறைக்காவிட்டாலும் முன்னைய அரசாங்கத்தை விட செலவினங்களை மிகவும் குறைந்தால் அவர்களுக்கு அந்த மேலதிகமாக கிடைக்கிற வருவாயை கொண்டு சமூக நலத்தில் திட்டங்களோ அல்லது வலிமை குறைந்த சமூகத்தில் வலிமை குறைந்த மக்களுக்கு நிவாரணங்களையோ வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். மற்றது கலைஞரில் இப்போ நீங்கள் நெல் உற்பத்தியோட செலவை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்டருந்து அரசாங்கம் வந்து சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்விலைக்கு நாங்கள் வாங்குகிறோம். 120 இல்லை 130 நிற்கிறேன். அதே நேரம் வந்து சந்தையில் விற்கிறாங்க வந்து 260, இப்போ வந்து 220 260 ஒவ்வொரு அந்த அரிசை பொறுத்து இருக்குது. நாடு 500 கீரி சம்பா 500 அப்படி இந்த ஒவ்வொரு அரிசை பொறுத்து இருக்குது. உண்மையில் வந்து இந்த உற்பத்தி செலவு வந்து 120 தானா? ஏண்டா நாங்கள் வந்து மானியம் வழங்குகிறோம், நீர் வழங்குகிறோம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு வழங்குகிறோம். ரைட், வழங்கித்தான் நாங்கள் இந்த அரிசை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த உற்பத்தி செலவோட ஒப்பிடுற நேரம் அந்த அந்த அதெல்லாம் நீங்கள் அதில் சேர்த்தீங்கன்னா உண்மையாக வந்து 120 ஒரு சாதாரண விலை தானே? ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் எமது நாட்டு அரிசி உற்பத்தியாளர்கள் விவசாயிகளின் உற்பத்தி செலவுகள் மிக அதிகம். அது ஏனெனில் எமது விவசாயிகள் நான் சொன்னேன் ஸ்மால் ஸ்கேல் என்றபடியாக அவர்களின் அந்த அறிவுகளும் டெக்னாலஜிக்கல் சில பேர் இல்லை பல விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன, கூட பசலை போட்டால் கூட விளைச்சல் கிடைக்கும் என்று. அப்படி கிடைப்பதில்லை. அது உண்மையாக ரசாயனம். நாங்கள் தான் அதால் வருத்தங்கள் கூட்டால் எங்களுடைய அரசாங்கத்துக்கு தான் சுகாதார செலவுகள் கூட. அதுகளை யோசிப்பதில்லை பொதுவாக. ஏனெனில் அவர்களின் அடிமட்டம் இப்போ இதுதான் அந்த பெரிய ஸ்கேலான விவசாயிகள் இருக்கும் நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான் அதுகளில் கொண்ட அவர்கள் ஓரளவு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் அதுகள் இருக்கு. எனக்கு அந்த வாசகர்கள நன்மை கருது நான் நினைக்கிறேன். அந்த எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல்ன்றத கொஞ்சம் கூடுனா நிலைமைண்டா கூடுதலான உற்பத்தி செய்யணும் வந்து அதில் உற்பத்தி செலவு வந்து குறையும். உற்பத்தி செலவு குறையும். ஸோ எனக்கு தெரிந்த மட்டும் இந்த 70ஆம் ஆண்டில் இந்த காணி சீர்திருத்தங்கள் கொண்டு விவசாய நிலங்களை கூறாக சிறிய துண்டுகளாக்குதான் ஒரு பிரதான நாங்கள் நமது அரசியல் ரீதியில் விட்டது. அதை மீளவும் ஏற்படுத்தலாம் சட்டத்திட்டங்கள் மாற்றம் மூலம். அதை உணர்வார்களோ என்றதுதான். அடுத்தது கலைஞரில் எங்களை இன்னொரு விஷயம், அதாவது நெல் சந்தைப்படுத்தல பார்த்தீங்கன்னா இலங்கையில் பெடி மார்க்கெட்டிங் போர்டு அல்லது வந்து நெல் சந்தைப்படுத்தல் வாரியம் சபை என்ற ஒரு அரசாங்க இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து இவங்க வந்து உண்மையாக இருக்குது வந்து அந்த விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு விலை குறைகிற நேரம் வந்து கூடிய விலைக்கு எடுத்து அவங்க வந்து அதை வந்து சேமித்து வச்சு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த விலையை வந்து ஒரே மட்டத்தில் பேணுறதுலாம் இவங்களோட இது இருக்குது. ஆனால் இந்த நெல் சந்தைப்படுத்தல் வாரியம் வந்து அவங்களோட இன்எஃபிஷியன்சி, அவங்களோட திறமையின்மை, மற்றது வந்து ஊழல் விரயம், மற்றது வந்து அவங்க வந்து அந்த இந்த தனியார் வியாபாரிகளோடு சேர்ந்து அவங்க வேறையாக அந்த நடத்துறது இது வந்து உண்மையாக வந்து அந்த இது நடக்கலை. உண்மையாக வந்து இந்த நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்தின்
அது 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 செய்ய வேண்டிய ரோல் அல்லது அந்த அதோட டிலே என்ன மற்ற வந்து அது உண்மையாக வந்து அது தண்டை வகைப்பாத்தை செய்யுதா? என்னை பொறுத்தவரையில் நெல் சந்தைப்படுத்தும் சபை இருப்பில் இருக்க வேண்டிய தேவை இல்லை இலங்கையில். 50ஆம் 60ஆம் ஆண்டுகளில் ஏன் சொந்தத்துக்கு பின் அது ஏற்படுத்தப்பட்டன நான் சொன்னேன். அந்த காலத்தில் கூட ஈவன் ரிலேட்டிவ்லி பெரிய ஃபார்மர்ஸ் இருந்தால் கூட ரைஸ் மில்லிங் கெப்பாசிட்டி தனியார் துறையினரிடம் பெரிதாக இருக்கவில்லை. விவசாயிகள் அதில் முதலீடு செய்வதற்கு இருக்கவில்லை. ஆகவே ஏன் இந்த நெல் சந்தைப்படுத்தும் சபை உருவாக்கப்பட்டது ஏனெனில் அவர்களை கீழ்தான் கவர்மெண்ட் ரைஸ் மில்ஸ் அரசாங்க அரிசி ஆலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அவர்கள்தான் பிரதானமாக 50ஆம் 60ஆம் ஆண்டில் கவர்மெண்ட் ரைஸ் மில்ஸ் தான் நெல்லை வேண்டி திரித்து அரிசியாக்கி ஸ்டோர் பண்ணி பெரிய ஸ்டோர்கள் அரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டங்களில் இருந்தது ஸ்டோர் பண்ணி வெவ்வேறு காலங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சந்தைக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருவார். ஆனால் 77ஆம் ஆண்டு தாராளமயமாக்கல் பொருளாதாரத்துக்கு பின் நெல் சந்தைப்படுத்தும் சபையின் செயற்பாடுகள் இந்த ரைஸ் மில்லிங்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஆச்சு. அதன் பொழுதுதான் இந்த ஒரு சில தனியார் நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்துக்கு இருந்த இந்த ரைஸ் எல்லாம் தனியார் மேம்படுத்தப்பட்ட. அதுக்கு பின் இவர்கள் இங்கே சொல்லப்போது சந்தைப்படுத்தும் கொள்வனவு செய்கிறது. ஹார்வெஸ்ட் டைம் விளைச்சல் நேரம் கொஞ்சம் கூட சந்தை விலை விட கூட கொடுத்தா அது விவசாயிகளுக்கு உதவி செய்யும் மூலமாக கூட விலை கொடுத்து வேண்டி ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அந்த மில்லிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் போயிட்டுது. அதுக்கு பின் தான் இந்த இஷ்யூ வந்தது. தனியார் துறையினர் தான் பிரதானமாக நெல்லை திரித்து வேலை செய்கிறார்கள். அவர்கள்தான் காலகாலமாக சந்தையில் கூட இருக்கும் பொழுது வேண்டுமென்றே ஒழித்து வைத்து விலையை அதிகரிக்க பண்ணுறான்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. சரிபுலை எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் 2-3 நாளைக்கு முதல் கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டியே நேரடியாக சொன்னது தாங்கள் மேற்கொண்ட விசாரணைகளின்படி சில இந்த ப்ரைவேட் ரைஸ் மில்லர்ஸ் இந்த ஹவுஸ்களை போய் பார்த்த பொழுது அவர்கள் ஒன்றும் ஒழிப்பதாக தமக்கு தென்படவில்லை என்று அரசாங்க தரப்பினரே கூறுகிறார்கள். ஸோ பத்திரிகைகளில் தெரியாத அரசியல் நோக்கத்துக்காண்டி பல்வேறு கதைகள் பல்வேறு துறையினர் விடுவார்கள். ஆனால் உண்மை நிலை அவர்களே முற்றுமுழுதாக குற்றம் சாட்ட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இப்போ இந்த எப்போ தட்டுப்பாடு வருதோ அதே நேரம் நாங்கள் பார்க்குறோம் கட்டுப்பாட்டு விலை. தட்டுப்பாட்டோட வாரதான் கட்டுப்பாட்டு விலை. கட்டுப்பாட்டு விலையோட வாரதான் கருப்பு சந்தை. எக்ஸாக்ட்லி ரைட். இதால் வந்து என்ன நடக்குன்னா மக்களுக்கு கொள்வனை செய்ய வேண்டிய அரிசி காணாமல் போகுது சந்தையிலிருந்து. இதுக்கு என்ன செய்யலாம்? இதைத்தான் 70ஆம் ஆண்டுகளில் நடந்தது. நாம் கல்லூரியில் படித்த காலத்தில் அப்படித்தான். எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு தானே. பானையில் இருந்தால் பானைக்கு இப்பவும் இருக்குது. பானைக்கு தட்டுப்பாடு இருந்தால் அந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து கொஞ்சம் குறைய தான் இருக்கும். அவர்கள் உற்பத்தியாளர் சொல்லுவார் தங்களுக்கு இயலாது, நட்டத்தில் ஓட இயலாதானே. அப்போ சப்ளை குறைந்தால் ஆஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கருப்பு சந்தை ஏற்படுத்தும். ஏன் இப்பொழுதும் இல்லை போய் கேளுங்கள் கிரிசம்பா இருக்காண்டு இல்லைன்றுவார்கள். ஆனால் எனது துணைவியாருக்கு ஒரு கடைக்காரர் கொடுப்பார் என்றால் அவர் அடிக்கடி அவரோட வேண்டுவார். நான் போய் கேட்டால் மறக்கிறான். நான் ஒரு நாள் முகத்துக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் எனக்கு போய் சொல்லுகிறீர்கள். எனது துணைவியார் வரும்பொழுது நீங்கள் கொடுக்குறீர்கள். நான் நேற்று இப்போ ஒரே ஒரு இதில் 5 கிலோகிராம் அந்த பேக்கெட்டில் ரெண்டு எடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க 2 தரையில. இப்போ நான் என்ன செஞ்சேன், அதை வேற பிராண்ட்ல ஒவ்வொன்று எடுத்தேன். அப்போ அந்த மாதிரி அந்த இது ஏற்கனவே இருக்குது. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல கூட என்னைக்கு பார்த்தேன் போட்டிருக்கு ஒரு 5 கிலோ பேக் ஒரு ஆளுக்கு அப்படித்தான். இல்லை அது வியாபார நோக்கத்தை கணக்கமாக எல்லாம் தானே. ஸோ இதுகள் எல்லாம் தற்காலிகமான சொல்யூஷன்ஸை தான் இருக்கும். ஐ திங்க் இது நாங்கள் கதைத்தது போல் ஒரு நெடுகவும் ஒரு சில வருடங்களுக்கு ஒருக்காக திரும்ப வரும் ஒரு இஷ்யூ பிரச்சனையாக இருக்கிறது. தூர நோக்கில் இருக்கணும். உணவு பாதுகாப்புக்கு உணவு தன்னிறைவு முக்கியம் என்றது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கப்பூர் போன்ற நாடுகள் நிலம் கூடி இல்லை அவர்களுக்கு விவசாய உற்பத்திக்கு. இருந்தாலும் 6 மில்லியனோ 5 மில்லியன் சனத்தொகை இருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான முழு உணவு உற்பத்தியில் 10% தான் அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். 90% இம்போர்ட் இறக்குமதி செய்தாலும் கூட ஆசியாவிலேயே உணவு பாதுகாப்பு அதிஉச்சமாக உள்ள நாடு சிங்கப்பூர் தான்.
ம். ஆகவே நாமும் எமது விவசாயிகளை எமது உற்பத்தியாளர்களை காலாகாலமாக பாதுகாக்கணும் என்ற அந்த மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும். ம். ம். நமக்கு மலிவாக இந்தியா தமிழ்நாடோ அல்லது இருந்து அரிசி எடுக்கலும் என்றால் ஏன் நாம் எங்களுடைய நுகர்வோர் கூடுதலான விலை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. மற்ற மற்ற விஷயம் கண்ணகி அவர்களே, இந்த இப்போ தற்போது நெருக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரசாங்கம் வந்து மானியம் வழங்கி கொண்டு தான் இருக்குது. மானியத்தை எவ்வளோ அதிகரிக்கிறோம் அவ்வளோக்கள் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற வரிக்கொள், அதாவது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற அரிசிக்கு வந்து நாங்கள் ஒரு வரி விதிக்கிறோம், 65 ரூபா ஒரு கிலோவுக்கு வந்து அரிசி விதிக்கிறோம். அதோடு வந்து நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளை அந்த அது முதலீடும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இந்த தொடர்ந்து இந்த தட்டுப்பாடு வந்து ஒன்று தான் இருக்குது. நிச்சயமாக அதான் அதை சரியோ புலியோ கொள்கை வகுப்பாளர்களோ அரசியல்வாதிகளோ உணர்ந்து கொள்கிறார்கள். இவ்வளவு மானியம் கொடுத்தும் இவ்வளவு சலுகை கொடுத்தும் இப்பொழுது இந்த வரும் பட்ஜெட்டின் கூட இப்பொழுது ஒரு மானியம் 15,000 இருந்தது. ஜனாதிபதி புதுசாக தெரிவு செய்யப்பட்டு 25,000 கூட்டியிருந்தார். இப்பொழுது 50,000 கூட்ட போகிறார். இதெல்லாம் பிரச்சனை. அப்போ இதால் அவர்களும் தாறுமாறாக இந்த செயற்கை பசலையில் போடுவார்கள். எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா உற்பத்தி கூடுமன், அப்படி இல்லை. இதே மாதிரி தான் நீருக்கும் நடக்கிறது. என்ன இந்த நாட்டில் நீர் இலவசம், நீர்ப்பாசன நீர் கூட. இந்தியாவில் அப்படி இல்லை. என்ன நீர்ப்பாசன நீர் இலவசம் இல்லை. தண்ணி கடலில் இருக்கின்றப்ப கடல் தண்ணியை நாங்கள் பாவிக்க முடியாது. நாம் தீவன்ற அப்புறம் கடல் தண்ணியை வேசத்துக்கு பாய்க்கலாது. ஈவன் இரிகேஷன் டேங்க்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு கோஸ்ட் அரசாங்கம் காலகாலமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு தான் வருது. வெள்ளம் வரும் பொழுது திறந்து விடுவார்கள், வெள்ளம் நீர் பாய்வதற்காக. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு காஸ்ட். அப்போ இந்த காஸ்டில் இந்த செலவுகள் எல்லாத்தையும் எடுத்தால் விவசாயத்துறை மிகவும் பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க there is no free lunch, அதாவது இலவசமாக உணவு வந்து யாருக்குமே இல்லை, யாரோ ஒருத்தர் அதுக்கு பணத்தை செலுத்தி தான் ஆகணும். அப்போ இங்கும் இன்று கூடி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு ஓரளவு விவசாயத்துக்கு தேவையான நீர் அதுகளை இருந்த பொழுது சிறு கட்டணமாக அப்போ தான் கொஞ்சம் அருமையாக நாங்கள் பாய்ப்போம். இலவசம் பண்ணால் பைப்பை திறந்து விட்டுட்டு போய் நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம், கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம். சரியா? என்ன நோ தெரியாது, பெயின் தெரியாது தானே. ஸோ அந்த சில மனோநிலைகள் எங்களுடைய உற்பத்தியாளர் சரி ஈவன் சாதாரண மக்களுடைய மாற வேண்டும். இலவசம் என்று இப்போ இந்த பிரச்சனை, இந்த நெருக்கடிலேருந்து நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் இப்போ ஏதோ ஒரு இவங்க இறக்குமதி செஞ்சு இவங்க வந்து இந்த சமாளித்தாலும் தற்காலிகமாக நிரந்தரமாக அல்லது நீண்ட காலத்தில் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? லேண்ட் கன்சாலிடேஷன் முக்கியம். அதாவது காணிகள், ஸ்பெஷலி இந்த நெல் உற்பத்தியை பொறுத்தவரையில் எவ்வளோக்கு எவ்வளோ விவசாய தரைகள் இந்த அளவு அதிகரிக்குமோ உற்பத்தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைந்து கொண்டே வரும். ஆகவே அது முக்கியம். ஸோ அதுக்கு இடையூறாக உள்ள சட்டங்கள் எதுவும் இருந்தால் அதை இரண்டோணும். அந்த எல்லை இத்தனை ஏக்கருக்கு மேலே ஒரு விவசாயியோ ஒரு தனிநபர் உரிமை கொள்ள முடியாது போன்ற அப்படியான சில செயற்கையான இதுகள் 70ஆம் ஆண்டுகள் தான், 60ஆம் ஆண்டுகள் பின்பகுதியில் வந்தது. பட் 70ஆம் ஆண்டு தான் கூடுதலாக நடைமுறைப்படுத்துது. இவ்வாறான பல இது. மற்றது இறக்குமதியை வருடம் பூராக விட வேண்டும். சந்தை தீர்மானிக்கும் எப்பொழுது நமக்கு இறக்குமதி கட்டாயம் தேவையில்லை. அரசாங்கம் இறக்குமதிக்கு வரியை விதிக்கட்டும், அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் வருடம் பூராக விட்டால் அந்த சந்தை தானாக தீர்மானிக்கும் எப்பொழுது தேவையோ தேவையில்லை. இப்போ மற்ற பொருட்களுக்கு நாங்கள் அப்படித்தான் இருன்றோம். இப்போ நாங்கள் அரிசி மாத்திரம் அரிசிக்கு மாத்திரம் தான் இந்த சில குறிப்பிட்ட வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலான இறக்குமதி அனுமதிக்கிறோம். மற்ற நாங்கள் இப்போ பருப்பு அது இதுகள் எல்லாரும் நாங்கள் பெருசாக இம்போர்ட் பண்ணுறோம். சீனி இம்போர்ட் பண்ணுறோம். அது த்ரூ த இயர் தானே வருது. அப்போ வர்த்தகர்களுக்கும் மொத்த வர்த்தகர்களுக்கு தெரியும் எவ்வளவு தேவை. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்டிகை காலங்களில் அதுக்கேற்ற மாதிரி ஏப்ரல் மாதம் அல்லது டிசம்பர் மாதத்தில் கூட 2 வாரங்கள் அவர்களுக்கு தெரியும். இதில் ஈவன் மொத்த வியாபாரிகளுக்கு இந்த அரிசி இம்போர்ட்டில் டிசைட் பண்ணாமல் இருக்க என்றால் இவர்கள் அந்த முழு வருடத்திலும் இந்த இறக்குமதியை அனுமதிப்பதில்லை. அதுதான். ஆனால் கலைஞர்கள் முழு வருடத்தில் அப்படி இறக்குமதி அனுமதிச்சா அந்த இப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது ஒப்பீட்டளவு அந்த ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு நன்மை ஒன்று இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா வந்து அது இறக்குமதி செய்யத்தான் மக்கள் வந்து கூட வாங்க ஏன்னா அதுதான் விலை குறைவு. அப்போ அந்த ரீதியில் வந்து என்னை பொறுத்தவரை அதை பற்றி பெறவே இல்லை. அதுதான் குறைவென்றால் விலை குறைந்தால் இது பொறுத்தால் பணவீக்கம் நாட்டுக்கு குறையும். ம். அது வந்து பேரண்ட பொருளாதாரத்துக்கு மைக்ரோ எக்கனாமிக்கு சாதகமான ஒரு விடயம். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். காலப்போக்கில் நீங்கள் சொல்றதுபடி சரி, அப்படித்தான் இறக்குமதி செய்தது மலிவென்றால் உற்பத்தியாளர்கள் தாங்களே விலை கொள்ளுவார்கள். அவர்கள் வேறு எதுவுமே வேண்டுவார்கள். இப்போ அதில் உள்ள பிரச்சனை அரசாங்கத்தை பிரச்சனைன்னா இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, அதால் பிரச்சனை வரும். இதுதான் நான் சொன்னேன். தாராளமயமாக்கல் பொருளாதார கொள்கை 77 இருந்தாலும் விவசாயத்துறையே சீர்திருத்துவதற்கு ஒரு தடவை முயற்சிக்கவில்லை. என்றால் பெருவாரியான மக்கள் அந்த காலத்தில் அங்கே விவசாயத்துறை தான் தங்கியிருந்தார்கள். இன்று கூட ஜிடிபிக்கு 7% 8% தான் விவசாயத்துறை பங்களிப்பு செய்தாலும் கிட்டத்தட்ட 25% மக்கள் சரியோ புள்ளியோ அதில் வெறிக்கு தங்கியிருக்கார்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பிள்ளை. நாங்கள் 80ஆம் ஆண்டு தாராளமயமாக்கல் பொருளாதாரத்தை ஏற்படுத்திய பொழுது விவசாயத்துறை காலப்போக்கில் மலங்கடிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புள்ள அங்கு உள்ள மக்களை கைத்தொழில்துறையால் வேறு எதற்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தும் விதமான ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லை. மற்ற இப்போ கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் அவ்வாறான ஒரு செயல் திட்டத்தை எங்களுக்கு தான். அதையும் கேட்கணும். அதாவது இப்போ விவசாயத்தில் முன்னேறின நாடுகள் இதே பிரச்சனைக்கு அவங்களும் முகம் கொடுத்தாங்க. நிச்சயமா அதை எப்படி அவங்க சமாளிச்சாங்க? நிச்சயமாக இந்தியா இருந்தது. அங்கு பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் போன்றவை இருந்தது. கிரீன் ரெவல்யூஷன் இல்லை, பாகிஸ்தான் கூட, பங்களாதேஷில் கூட ஒரு பகுதி. இந்த 3 தென்னாசிய நாடுகளும் அந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியால் நன்மை பெற்ற நாடுகள். நாம் தான் அவ்வளவு. அதுக்கு ஒரு பிரதான காரணம் அகெயின் 70ஆம் ஆண்டு இந்த காணி சீர்திருத்தங்கள். அங்கு அவர்கள் அந்த பெரிய ஃபார்ம்ஸை 2 நிலத்தை பிரித்து இரண்டுவதற்கு அனுமதிக்கவில்லை. இதையெல்லாம் சில 70ஆம் ஆண்டு, குறிப்பாக 60ஆம் ஆண்டு பின்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சோசியல் கொள்கைகள் மூலம் காணி உரிமைகளை நாட்டு மக்களுக்கு பரந்துபடப்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக செய்தது. அதில் சில சமூக நீதி சம்பந்தமான நன்மைகள் இருந்தாலும் விவசாய உற்பத்தி நிலையங்களை அப்படி செய்வது தான் தவறு. ஸ்பெஷலி அரிசி, நெல் உற்பத்தி. வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா கலைஞர்களே நீங்கள் நீர்ப்பாசன திட்டங்கள், அதாவது மகாவேலி, கல்ல இந்த நீர்ப்பாசன திட்டங்களோட நிறைய நிலங்கள் வந்து மக்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய நிலங்கள் கொடுக்கப்படவில்லை. துண்டு துண்டாக்கி 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் அந்த மாதிரி சிறு துண்டு தான் கொடுக்கப்பட்டது. ரைட். இப்போ இதில் வந்து உண்மையாக இந்த முதலீடுகள், இப்போ நாங்கள் இட்ட முதலீடுகள், இந்த நீர்ப்பாசனத்தில் இட்ட முதலீடுகள் உண்மையாக வந்து அந்த ரிட்டர்ன் எங்களுக்கு வந்து அது திருப்பி தருகுதா? இல்லை, முதலீடு இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ இதுவும் ஒரு பிரச்சனை. ஓகே, பெரிய நிலப்பிரபுத்துவவாதிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ள நிலத்தை அரசாங்கம் சுவீகரித்து காணி இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். இருந்தாலும் விட்ட பிள்ளை என்னென்றால் அவர்கள் முழு உரிமையும் கொடுக்கவில்லை. லீசிங், இந்த பெர்மிட் காணி என்று சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் அதை சுயாதீனமாக விற்பனை செய்யலை, சந்தைப்படுத்த முடியாது. அப்போ எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு முதலீடு செய்யும் பொழுது யோசிப்பார்கள், தங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா தாங்கள் செலவழிக்க போகிறதுக்கு. இப்போ இதே பிரச்சனை தான் தேயிலை தோட்டங்களில் நடந்தது. தேயிலை தோட்டங்களை 70ஆம் ஆண்டுகள் பெருந்தோட்டங்களை பிரித்தானியர் வெள்ளக்கார பிளான்டர்ஸிட்டு இருந்து 50 60ஆம் ஆண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 70ஆம் ஆண்டுகளில் அதிகுச்சமாக எடுத்த பொழுது அரசாங்கம் தன்வசமாக்கி கொண்டது. பின்பு பிரைவேட்டைஸ் பண்ணும் பொழுது இந்த ரீஜனல் பிளான்டேஷன் கார்பரேஷனுக்கு லீஸ் பண்ணி தான் இருக்காரு. சரியா, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது வந்து புதுப்பிக்கப்படணும், திருப்பி கொடுக்க வேணும், அரசாங்கத்தை திருப்பி கொடுக்க வேணும், அல்லது அதை புதுப்பிக்கப்படணும். அப்படியான ஒரு நிலையற்ற அன்சர்டன் சிச்சுவேஷன்ல அவர்கள் என்ன செலவழிக்க போறார்கள்? அவர்களுக்கு தெரியாது எந்த அரசாங்கம் அப்பொழுது தங்களோட காணியை திருப்பி பறிக்க போகுது. அப்பொழுது பெருவாரியான ரீபிளான்டேஷன். இப்போ தேயிலை பெருந்தோட்டத்துறையில் தேயிலை ரப்பர் காணிகளில் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. இருந்தாலும் அது ஒரு பிரதானமான ஒரு ஏற்றுமதி பொருள். அது பண பயிரோ கேஷ் கிராப் என்று சொல்லுவோம். அதால் நமக்கு வரும்பாய் வரபடியால் ஓரளவு இது இருக்கு. நெல்லில் நாங்கள் காம்படிட்டிவ் இல்லை அங்கே ஏற்றுமதி செய்வதற்கு, நெல் உற்பத்தி. ஸோ அப்போ இந்த விஷயத்தில், அதாவது நாங்கள் முதலீடு செய்கிறோம், மானியங்கள் வழங்குகிறோம்,
வரி கொள்ளையும் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு தெளிவான ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உரிமை உரிமை அந்த கொள்கைகள் இருக்கு. அதான் சொல்கிறேன். நான் கேட்குறேன் என்னென்னா இந்த இந்த கொள்கைகள் இந்த கொள்கை ரீதியான மாற்றங்கள் வரணும். ஒரு பாலிசி ரீதியா நிலத்துல தான் வரணும் அப்படியா? நிலம்தான் பிரதானம். அது மாத்திரமில்லை, சந்தைப்படுத்தல் அதுகளிலும் தேவை. ஈவன் இறக்குமதி தளர்ச்சி, இந்த கண்ட்ரோல் பிரைசஸ், கட்டுப்பாட்டு விலைகள் எல்லாம் ஒரு ஒருமித்த ஒரு பர்டிகுலர் கொள்கை மூலம் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது கணக்கு பண்ணி பிணைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? உற்பத்தி மாத்திரமில்லை, சந்தைப்படுத்தல், மில்லிங்க திரித்து நெல்லை திரித்து அரிசியாக்கும் அதுகளிலும் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த பெரிய மெஷினரி அதற்கு முதலீடு செய்யக்கூடிய இது இருக்குது. அகெயின் அந்த ஸ்கேல் எக்கனாமிக்ஸ் ஸ்கேலால் தான் அந்த பிரச்சனை அவ்வாறு ஒரு குரூப் ஆஃப் பாலிசிஸில் ஒரேடியாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பண்ண வேணும். இன்க்ளூடிங் என்ன பொறுத்தவரை த்ரூ த இயர் இம்போர்ட் பண்ண விடணும். அது சந்தை தீர்மானிக்கும் தேவையில்லையா? மற்றொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல சொன்னீங்க, ஆரம்பத்தில் சொன்னீங்க, அதாவது இந்த நெல் சந்தைப்படுத்தல் சபை வந்து இவங்களுக்கு வந்து முந்தி வந்து சேமிப்பு கிடங்கள் ஸ்டோரேஜ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து வேர்ஹவுஸ் இப்போ வந்து அப்படி இல்லை. அப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வாங்க முடியாது, கொள்வனவு செய்ய முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இன்ன ரீதியான எந்த மாதிரியான கொள்கை மாற்றங்கள் அரசாங்கத்தில் இல்லை. என்னை பொறுத்தவரையில் நெல் சந்தைப்படுத்தல் சபை தேவையில்லை. ஏனெனில் அதை அந்த அரசாங்க அரிசி ஆலைகளை தனியார் மயப்படுத்தும் பொழுது அந்த ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ்களையும் கொடுத்துட்டாங்க. அதை திருப்பி பில் பண்ணி இரண்டது வேலாது. எப்பொழுதும் அரசாங்கம் இந்த இப்படியான சந்தைப்படுத்தல் அல்லது விஷயங்களில் ஈடுபடும்போது ஊழல்களும் விரயங்களும் எல்லா இடம் நடக்கிறது. ஆகவே அரசாங்கம் இது திறம்பட செய்யும் இல்லை. ஆனால் தனியார் துறையினரிடம் போட்டித்தன்மை அதிகரிக்கலாம். அதுக்கு முற்று முழுதாக இப்போவும் அரசாங்கம் ஒரு காலை இந்த நெல் சந்தை படுத்தும் சபை மூலம் அட்லீஸ்ட் அந்த பர்ச்சேஸ் ஹார்வெஸ்ட் டைம் அறுவடை காலங்களில் வேண்டுறதுக்காக அதாவது வச்சிருக்கிறது. அது சம்பந்தமான உத்தியோகத்தர்கள் நாடாளாவை ரீதியில் நாங்கள் நிறைய கேள்விப்பட்ட விஷயம்தான். இந்த அவங்க வாங்குறாங்க, கொள்வனவு செய்கிறாங்க. ஆனால் கொள்வனவு செஞ்சதுக்கு பிறகு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நெல் அந்த அரசு பழசாக போயிடுது. பலதாக எக்ஸாக்ட்லியா பழுதாகி போய் ஸ்டோரேஜ் ஒழுங்காக ப்ராப்பராக ரெண்டாட்டி இவ்வாறான அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேஸ்டேஜ் வந்து எங்களோட நாட்டில் பொதுவாக எல்லா நெல்லுக்கு மாத்திரமில்லை, ஈவன் மரக்கறி பழங்கள் கூட அதி உச்சமாக இருக்கிறது. ஒரு எத்தனையோ நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது அது ஒரு மிகவும் இப்போ அந்த உணவு பாதுகாப்பை முற்படுத்தி இந்த சேமிப்பு கிடங்குகள் சம்பந்தமாக அரசாங்கம் என்ன செய்ய வேணும்? சேமிப்பு கிடங்கு ஸ்டோரேஜ் வேர்ஹவுசஸ் இதுக்கு அரசாங்கத்தால் என்ன செய்யலாம் கொள்கை ரீதியாக? ஓகே, அரசாங்கம் வேணுமென்றால் அதுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் ஓகே முதலிடுவதற்கு தனியார் நபர்கள் வராவிட்டால் அரசாங்கத்திடம் அஃப்கோர்ஸ் பணம் கடன் பற்றும் அது செய்யலாம். கோல்ட் ஸ்டோரேஜ் பிளேசஸ் செட்டப் பண்ணலாம். ஆனால் ஒன்றும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. அது ஒரு வியாபார நோக்கில் எவ்வளவு ஸ்டோரேஜுக்கு அனுப்புகிறார்களோ அதுக்கிட்ட ஒரு கட்டணத்தை அளவிட்டு அவர்கள் சுயமாக இயங்கக்கூடிய பெந்து வரி இருப்பாளர்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த அதுக்கு உரிய மின்சார செலவுகளை கொடுத்து கொண்டிருக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் ரீதியில் செய்தால் அரசாங்கமும் ஸ்டோரேஜ் இதுகளை ஏற்படுத்தலாம். அதில் பிழை இல்லை. இப்போ அந்த முந்தி பரிமார்க்கெட்டிங் சபை இருந்த பொழுது, மில்லுகள் இருந்த பொழுது ஸ்டோரேஜ் வசதி இருந்தாலும் எல்லாம் ஒரு மானிய அடிப்படையில் தான் இருந்தது, நட்டத்தில் தான் இருந்தது. இது அரசாங்கம் நட்டப்பட்டால் ஏதோ ஒருத்தருக்கு நோ இல்லை என்ற மாதிரி நினைப்பார்கள். அப்படி இல்லை. திருப்பி அது வெரி மூலமோ இது மூலமாக அரசாங்கம் அதை மூலப்பெறத்தான் முயற்சிக்கும். ஸோ அதுதான் நடந்தது காலகாலமாக. அதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்வது கஷ்டம். மற்ற இப்போ நீங்கள் சொன்ன அந்த நிலத்தை அவங்க எப்படி உபயோகிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க வந்து இன்னும் வந்து சப்சிஸ்டன்ஸ், அதாவது தங்களுக்கு தேவையான உற்பத்தியை மட்டும்தான் அவங்க அதை பாவிக்கிறாங்க. அந்த நெல் வியாபார நோக்கத்துக்காக. அப்போ அப்படி இருந்தால் ஒரு 4 மந்திகளுக்கு வந்து கூடுதலான நில உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற அந்த துண்டாக்கள் தானது காரணம் என்றால், இதை தவிர எங்களுக்கு வந்து இப்போ அதிக உற்பத்தியை தரக்கூடிய அந்த வெரைட்டிஸ் வேறு வேறு விவசாய பயிர்கள் இதைத்தான் இப்பொழுது தாராளமயமாக்கல் பொருளாதார காலத்திலிருந்து 80ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளிநாட்டு உதவிகளை வழங்கும் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி சொல்லிக்கொண்டு வருகிறது. ஏனெனில் இந்த நாட்டில் உணவு உற்பத்தி பொருட்கள் லாபகரமானதாக இல்லை. ஈவன் பெரிய நிலத்துண்டுள்ள விவசாயிகள் கூட கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அது சிறிய
சின்ன சின்ன துண்டு உள்ளவர்களுக்கு இன்னும் மோசமாக இருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் சொன்னார்கள், அரிசி எமக்கு ஒரு நியாயமான விலையில் மக்களுக்கு விற்கக்கூடிய விலையில் உற்பத்தி செய்யும் திறன் இல்லாவிட்டால் சரி, நீங்கள் வறுமடைந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யுங்கள். ஆனால் அதே நேரம் சில பயிர்களுக்கு வெளிநாடுகளில் கேள்வி அதிகமாக இருக்கலாம். ஹார்டிகல்ச்சர், சில பிரேமதாசவின் காலங்களில் இந்த டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ் அதுகள் உற்பத்தி செய்து அலங்கார பூக்கள் அதுகள் மூலம் ப்ராஃபிட் நியாயமாக சில ஈவன் குருநாகல மாவட்டங்கள் கூட பல உணவு உற்பத்தியாளர்கள் அதுக்கு சுவிட்ச் பண்ணார்கள். வேறு பல வகைகள் மேற்கத்திய நாடுகள் அல்லது ஈவன் UAE, மால்டீவ்ஸ் அதில் அனுப்பக்கூடிய அப்படித்தான் இந்த கேவெண்டிஷ் வாழைப்பழம் உள்ளூர் உற்பத்தியை விட அப்படியான எக்ஸ்போர்ட் அப்படியான சில திட்டங்கள் 90ஆம் ஆண்டுகளில் பிரேமதாச இருந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. சில பிரதேசங்களில் நாட்டில் முயற்சிக்கப்பட்டது. இப்பொழுதும் இப்போ மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால் கூட அந்த டிஜே மாம்பழம் உண்டு, அல்ஃபான்சோ, அது சரி அது உயர்வாந்தது. ஆனால் வெளிநாட்டு சந்தையில் டிமாண்ட் உள்ள ஒரு இது. ஈவன் யாழ்ப்பாணத்தில் கூட பாரம்பரியமான மாம்பழ வகைகளை விட்டு அதுகளுக்குத்தான் விவசாயிகள் போகிறார்கள் என்றால் லாபம் கூட. மெயின்டெனன் வேறு த்ரூ அவுட் த இயர் ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இப்போ கருத்த குழம்பு, அம்பளவி அதுகள் ஒரு சீசனுக்கு தான் கூடுதலாக சம்மர் டைம் அல்லது வின்டர் டைம் என்றால். ஆனால் இது த்ரூ அவுட் த இயர் ஒரு டுவாஃப் வெரைட்டி அப்படி இருக்குது, மாடர்ன் ஹைப்ரிட் வெரைட்டிகள் இருக்குது. அப்படி சில இப்போ இந்த ஃப்ரூட் கல்ச்சர் அந்த ஃப்ரூட்ஸ் ப்ரொடக்ஷன் அதில் சில கன பிராந்தியங்களில் விவசாயிகள் மாறிக்கொண்டு வருகிறார். ஈவன் பப்பாசி எடுத்தால் கூட அந்த காலத்து பப்போ இல்லை, இப்போ வர்றது ஹைப்ரிட் குவைட் ஹார்ட். உங்களுக்கு தெரியும், அந்த காலங்களில் ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் வெரைட்டி வெரி சாஃப்ட், இப்போ வெரி ஹார்ட். அது அகெயின் பிஸ்னஸ் நோக்கத்துக்கு அது லாபம் என்ற நிறையின்படி தானே வெயிட் பண்ணுறோம். அப்போ அந்த லாஜிக் இப்போ சேம் திங் டிஜே கருத்த கொழும்பு மாம்பழவியை விட இந்த அல்ஃபான்சோ மாம்பழம் பாரம் கூட தானே. 1000 ரூபா ஒரு கிலோன்னா மேக்ஸிமம் 2 கிலோ 2 மாங்காய் தான் வரும். அப்போ 500 ரூபா. அப்போ ப்ராஃபிட் படி பார்த்தால் விவசாயத்துக்கு லாபம். அகெயின் இன்னொரு இதை பார்த்தா 500 ரூபாய்க்கு இலங்கையர்கள் மாம்பழம் சாப்பிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதை பற்றி பரவாயில்லை. சரி, இலங்கையர்களுக்கு வசதி இல்லாட்டில் அட்லீஸ்ட் நாங்கள் மால்டீவ்ஸை கொஞ்சம் வசதி கொண்டு UAE, துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதால் வரும்படி கொண்டு நாம் வந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு இறக்குமதி செய்யலாம் குறைந்த விலைக்கு. ஸோ இந்த யுக்திகளை விவசாயிகள் மாற்றமில்லை, அரசாங்கமும் ஊக்குவிக்க வேண்டும். நெல் உற்பத்திக்கு தான் மானியம் கொடுத்து கொண்டு அதை இன்எஃபிஷியன்சிஸை திரும்ப செய்து விடாமல் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி ஒரு சில விவசாயிகள் மாறிக்கொண்டு வார்கள் ஒவ்வொரு பிராந்தியங்களில். இருந்தாலும் இந்த பாரிய அளவில் மாற்றம், மனநிலையில் மாற்றம் இல்லை. இப்போ இந்த நெருக்கடியில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உள்ள சவால்களை கருத்தில் கொண்டு உண்மையாக வந்து இலங்கையில் தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் அரிசி உற்பத்தியை வந்து எங்களுக்கு ஒரு நிலையான ரீதியில் எங்களுக்கு செய்ய முடியுமா, சஸ்டெயினபிள் பேசிஸில் தன்னிறைவு அடைய முடியுமா என்று சொன்னால் என்ன பொறுத்தவரையில் அது நம்மளுடைய இலக்காக இருக்கக்கூடாது. முதலாவதாக தன்னிறைவு என்றால் அது நிலையானதாக இருக்கும் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிந்த மட்டில் எவ்வளவுதான் நாம் வர்ணம் பூராக இறக்குமதியை இந்த அரசாங்கம் அனுமதித்தாலும் எங்களுடைய லோக்கல் வெரைட்டிஸுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். என்றால் உணவு வந்து ஒரு நமது கலாச்சாரத்தோடைய ஒன்றுபட்டது. இப்போ இந்த சிவத்து அரிசி அதுகள் சாப்பிட்டு இந்தியர்களை கேட்டால் சிரிப்பார்கள், அவர்கள் எறிந்து விடுவார்கள். அவர்களுக்கு அந்த வெள்ளை அரிசி தமிழ்நாட்டில் கூடி வெள்ளை அரிசி நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தீங்க, அவர் பொன்னி எண்டுவாங்க, அங்கே வட இந்தியாவில் பாஸ்மதி எண்டுவாங்க, இங்கே பொன்னி வெரி ஹை ரிலேட்டிவ்லி ஹை வெரைட்டி. ஏன்னா அவங்களுக்கு சிவத்து அரிசி அந்த கலாச்சார இதாக பழக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அது பரம்பரையாக சாப்பிட்டு பழக்கமான ஒரு இது இருந்தால் ஆகவே அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கத்தான் செய்யும். ஸோ இறக்குமதி செய்யணுன்னா எல்லாரும் முறையடியாக 20 ரூபா, சில இந்த அடிப்படை உணவு இதுகளே 20 ரூபா மாற்ற முடியாது. இப்போ இதுதான் நடந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின் PL 480 பப்ளிக் லோ 480 மூலம் அமெரிக்கா தனது வீட் கோதுமை உற்பத்தியின் மேலதிக உற்பத்திகளை இந்த வறிய நாடுகள் 3ஆம் உலக நாடுகளுக்கு ஆப்பிரிக்க இலவசமாகத்தான் கொடுத்தது. அவர்கள் அறவடைகளை தானம் செய்தார்கள்.
என்று அரசாங்கத்துக்கு கொடுத்தேன் என்றால் அரசாங்கம் அதை ஒரு சின்ன விலைக்காவது விற்று இலவசமாக மக்களுக்கு கொடுக்க சொல்லவில்லை, ஒரு குறைஞ்ச விலைக்காவது அதை வேறு எதுவும் கல்வியை போன்ற வேறு இதற்கு பாவிக்க சொல்லி ஒரு பெருந்தன்மையாகத்தான் இருந்தார்கள். இவ்வளவு அப்போ ஒரு காலத்தில் எங்களுடைய காலத்தில் இருந்தது அமெரிக்கர்கள் இதை வேணுமென்று செய்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து தமது கோதுமை உற்பத்திக்கு ஒரு நீண்ட காலத்தில் ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக செய்தார்கள். அப்படி ஒரு நாள் நடக்கவில்லை தானே. ஆனால் இன்று கூட அரிசி தானே பிரதான உணவாக இருக்கின்றது. மற்ற நாங்கள் கோதுமை வந்து இறக்குமதி செய்கிற அமெரிக்காவில் இல்லை, நாங்கள் அது இந்தியா அல்லது ரஷ்யா யுக்ரைன்ல இருந்தது. எக்ஸாக்ட்லி. இப்போ பிரிமா கம்பெனி எங்கு உலக சந்தையில் எங்கு மெலிவோ இருக்குது. ஸோ அது அந்த கால அந்த பனிப்போர் அரசியலில் அமெரிக்கா ஒரு எதிரியாக இங்கித்து இடதுசாரிகளால் இரண்டப்பட்டது. ஸோ எவ்வளவு அவர் இலவசமாக கொடுத்தும் கோதுமையுமே ரிலேட்டிவ்லி மலிவாக இருந்தது அந்த காலத்திலாவது. இப்போ மேபி இப்போ கூடியும் மேலே மேபி பான்ச்சி இப்போ எனக்கு தெரியாது அரிசியை விட. அதான் நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது. அதான் அரசாங்கமும் அந்த பானின் கட்டுப்பாடு விலை இருந்தவில்லை. இருந்த பொழுதும் எமது அரிசி தேவையை அழைத்து போகவில்லை. எமது பரம்பரை இருந்த ஒரு இது. ஸோ சர்டன் அந்த பேசிக் ஃபுட் இதுகள் கல்ச்சரை மாற்ற முடியாது பிராந்தியங்கள். சேம் வட இந்தியர்களுக்கு அரிசி கொடுக்க இயலாது. அவர்கள் ரொட்டி சாப்பிடுவார்கள், வட இந்தியர் பாகிஸ்தானிஸ். தென்னிந்தியர்களும் கிழக்கு இந்தியர்களும் பெங்காலி அதெல்லாம் அரிசி சோறு சாப்பிடுவார்கள். ஸோ ஈவன் இந்தியாக்கள் கூட அந்த வேற்றுமை இருக்குது. அப்போ என்ன இது வந்த ஒரு கலாச்சாரத்தோட உணவு பேசிக் உணவு இருந்தது. ஆகவே அந்த வருடம் பூராக இறக்குமதி அனுமதிப்பதால் பெரிய மாற்றம் ஏற்படும் எங்களோட அரிசி உற்பத்தியாளர்கள் வாழ்வாதாரங்களை பார்கள் என்ற ஒரு பயம் தேவையில்லை. இப்போ எங்களுக்குரிய டிமாண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் இப்போ நாங்கள் எங்களோட பிரதான உணவு அரிசி, அதே மாதிரி எங்களோட நிலப்பரப்பில் கூடுதலாக பயிர் செய்யப்பட்ட ஒரு தானியம் என்றாலும் அதுவும் அரிசி. ஆனால் அதை இப்போ இதில் வச்சு இப்போ நாங்கள் பார்க்குறோம்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில வெரைட்டி சில இதுக்கு வந்து உலகத்தில் வந்து அடுத்ததை விட கேள்வி அதிகம். அதை வச்சு எங்களுக்கு வந்து இந்த ஏற்றுமதி சந்தைக்கு ஏதாவது அரிசியில் ஏதாவது செய்யலாமா? இல்லை, அரிசியில் எனக்கு தெரிந்த மட்டும் எனக்கு பெருசாக விவசாயத்துறை டெக்னிக்கல் நாலேஜ் அவ்வளவு இல்லை. அரிசியை பொறுத்தவரை எமது காலநிலை சோத்தியத்தை எடுத்துக்கொண்டால் அப்படி அந்த ஏற்றுமதி சந்தைக்குரிய அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய இது இல்லை. இப்போ பாஸ்மதி எல்லாம் கூல கிளைமேட்ல நிரண்டும். தென்னிந்தியாவில் பாஸ்மதி கேளாது. அதான் வட இந்தியா பாகிஸ்தான் கொஞ்சம் குளிர் பிரதேசங்கள் தான் இருந்திருக்கும். அப்போ சர்டன் அந்த அதுகளுக்கு தான் குளோபலி டிமாண்ட். அது ஒரு பிராண்டட் ஐட்டம். இந்தியன் பாஸ்மதி பிராண்டட் பேட்டன்ட் ஐட்டம். ஈவன் மேற்கத்திய நாட்டவர்களோட விரும்பி இருந்தவர் அந்த அரோமா இது. அந்த விதத்தில் எமது நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ரைஸ் வெரைட்டிஸ் ஒன்றுமே இல்லை அப்படி உலக சந்தையில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு. ஸோ அதை விட்டுட்டு வேறு பயிர்களில் நான் சொன்ன அந்த ஹார்டிகல்ச்சர், ஃப்ரூட் கல்ச்சர், அதுகள் ஃப்ரூட்ஸ் அதுகளில் இடலாம். மற்ற கலைஞர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசாங்கம் வந்து சொல்கிற விஷயம்தான் விவசாயிகளுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கணும், ஆகவே விலை நிர்ணயிக்கப்படணும் அப்படின்ட்டு அவங்க 120, 130 இப்போ இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நுகர்வோருக்கு வந்து அதில் 2 மடங்குல தானே அவங்களுக்கு கிடைக்குது. இடையில இருந்த இடைத்தரகர்கள் வந்து நிறைய சம்பாதிச்சு கொள்கிறாங்க. இதை வந்து எந்த அரசாங்கம் வந்து கண்டு கொள்ளாத இல்லை, அவங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து ஒன்றுமே செய்கிறாங்க இல்லை. உண்மை என்ன? அது செய்ய முடியாது. அகெயின் ஓகே, அரசாங்கம் இடைத்தரகர்களை வெட்டணும்னு தாங்கள் இப்படித்தான் இருந்தது 70ஆம் ஆண்டுகளில். இந்த ஃபுட் கமிஷனல் டிபார்ட்மெண்ட் இருந்தது. இப்போ அரிசிக்கு மாத்திரம் இந்த படி மார்க்கெட்டிங் போட்டிருக்கவில்லை, ஈவன் மற்ற உற்பத்திகளுக்கும் காப்பி அப்படியான உற்பத்திகளும். ஆனால் யார் இந்த இடைத்தரகர்கள், மிடில்மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்களுக்கும் ஒரு செலவு இருக்கின்றது. அவர்கள் வேண்டி ஸ்டோரேஜ் பண்ணணும், அதுக்குரிய வசதி இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபேக்டரி, அவர்களுக்கும் செலவு இருக்கிறது. எந்த ஒரு சந்தையும் எடுத்து ஆளை பார்த்தால் ஒருத்தரும் தேவையில்லாமல் மேலதிகமாக லாபம் ஈட்டுவதற்காக ஒன்றும் இருப்பதா, எஸ்பெஷலி உணவு உற்பத்திகளில் அப்படி இல்லை. சில கேஷ் கிராப்ஸில் வேணுமென்றா செய்யலாம், அதை எந்த ஏற்றுமதி பொருள் என்றபடியாக. ஆகவே இந்த இடைத்தரகர்கள் இருப்பது அது கூடிய ஒரு வர்க்க ரீதியான ஒரு முரண்பாட்டுக்கு இலங்கையின் அந்த பழைய கால சோசியலிச
மனநிலை அந்த அடிப்படையில் இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் இடதுசாரிகள் மிகவும் அரசியல் ரீதியில் பலம் வாய்ந்தவர்களாக ம். இன்று கூட உலக ஊடகங்கள் இந்த அரசாங்கத்தை ஒரு மார்க்சிய அரசாங்கமாக தான் அமைச்சிருக்கிறது. நான் உடனே எழுதுவது இவர்களுக்கு மார்க்சியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஏன் பழைய டேக்குகளை போடுகிறீர்கள், ம். அவர்கள் ரிஃபார்ம்டு மார்க்சிஸ்ட். ஸோ ஆகவே இவர்கள் என்ன அவங்களுக்கு தெரியும், இந்த பழைய நக்கா சமாஜ பார்ட்டி, இலங்கை கம்யூனிஸ்ட் பார்ட்டி போன்ற இதில் தர்க்க ரீதியாக ஐடியாலஜிக்கலி இதானவர்கள் அல்ல. இவன் 71ஆம் ஆண்டு புரட்சியை கூட அவர்கள் சேகோரா போன்ற கியூபா புரட்சி ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு இளம் கூட்டம் அந்த காலத்தில் கூட. ஆனால் இப்போ இன்றைய காலத்தவர்கள் இன்னும் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணப்பட்டு மேற்கத்திய நாடுகளில் கல்வி கற்று கொஞ்சம் உலகம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஸோ அந்த அந்த சர்டன் சில விஷயங்களில் இலங்கை அரசியலில் இந்த ஐடியாலஜி தர்க்க ரீதியான சிந்தனைகள் இன்னும் கொஞ்சம் வேரூண்டி இருக்கின்றது. அதை தகர்க்குவதற்கு டைம் எடுக்கும். 80ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தாராளமயமாக்கல் பொருளாதாரத்தை இருந்தாலும் ஓரளவு கண்டினியூட்டி இருந்தது. சந்திரிகா பண்டாநாயக்கா காலகாலமாக அவர்கள் கொஞ்சம் இடதுசாரி பக்கம் சாய்ந்தவர்களாக இருந்த இலங்கை சுதந்திர கட்சி. ஆனால் அவர்கிட்ட சந்திரிகா பண்டாநாயக்கா காலத்துக்கு பின் அவர்களும் சற்று ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகள் தான் பின்பற்றினார்கள். பின்பு கோத்தபாய அவர்களும் இவர்களும் இருந்து பாருங்கள், நான் கூற தேவையில்லை, அவர்களும் அனுபவ ரீதியாக அதைத்தான் செய்யப்படும். உலகமயமாக்கல் அந்த கொள்கை தான் போகும். நிச்சயமாக இது உலகம் பூரான விஷயம், எங்களுடைய நாட்டில் மாத்திரம் திருத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. உலகம் பூரா அந்த யதார்த்தத்தை அவர்கள் உணர்ந்து நியாயமான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்று. இறுதி கேள்வி கலைஞரில் இந்த நெல் சேமிப்பு மற்றது போக்குவரத்து மற்றது விநியோகம் இந்த விஷயங்கள்ல வந்து நிறைய திறமையின்மை இருக்குது, அதாவது இன்னெஃபிஷியன்சி. இதை வந்து எப்படி இதை வந்து இதுக்கு முகம் கொடுக்கலாம், அல்ல இதுக்கு வந்து கொள்கை ரீதியில் எப்படி நாங்கள் இதுக்கு வந்து முகம் கொடுக்கலாம்? உதாரணம் வந்து அரசாங்கம் மற்றும் தனியார் அந்த துறைகளோட சேர்ந்து ஒரு கூட்டாண்மையை ஏற்படுத்தி செய்யலாமா? என்ன கொள்கை? இது நல்ல ஒரு கேள்வி. இந்த இதுக்குள்ளேயே திறமையின்மை, இன்எஃபிஷியன்சிஸ், லோ ப்ரொடக்டிவிட்டி, ஓ லீக்கேஜஸ், வேஸ்டேஜஸ் எல்லாத்துக்குமே, ஈவன் போஸ்ட் ஆஃபீஸ் வேஸ்டேஜ் அதில் கூடி இந்த இன்று வரைக்கும் இலங்கையில் இந்த உணவு உற்பத்தியில் அரசாங்கம் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் இந்த விநியோகம் அதுகளில் ஒரு தரகர் வேலை தான் பார்க்கின்றது. உதாரணத்துக்கு படி மார்க்கெட்டிங் போர்டு அவ்வாறு நீர்ப்பாசன சபை, அகெயின் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் அரசாங்கமயமானது தானே. ஓகே, கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. சில நாடுகள் கன நாடுகளில் அதுகளும் தனியார் துறை தான். இந்த சில வாட்டர் டேங்க்ஸ் அதுகளை குளங்களை பராமரிப்பதும் தனியார் துறையினர் தான். இங்கே அப்படி இல்லை, எல்லாம் அரசாங்கத்துறை. இங்கு இன்னும் தனியார் துறையோடு அரசாங்கமும் ஒரு கணிசமான செல்வாக்கு செலுத்துகிறது. அந்த முழுமையான ஒரு தனியார் துறை சார்ந்த ஒரு ஸ்டோரேஜ், விநியோகம் போன்ற அரசியல் அந்த இது விவசாய உற்பத்திகளுக்கான சிஸ்டம் வரமாக இருந்தால் சந்தை சமத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ளும். இது ஏனென்றால் அதான் இப்பொழுது இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது சதோசவில் நான் கட்டுப்பாட்டு விலைக்கு தருவேன் என்று சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அல்லது மானியத்தை கூட்டுவோம் சொல்லுவோம். அந்த இப்படியான தற்காலிகான தலையீடுகள் இருப்பதால் ஒரு தனியார் துறையினருக்கு ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுத்துகின்றது. இந்த அவர்கள் இதுகளில் முதலீடு செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு தூர நோக்கத்தில் கிளியர் பாலிசி வேண்டும். இது அரசாங்கம் இந்த இரு தலை கொள்ளையரும்பு போல் இருக்கின்றது. என்ன செய்யலாம், எங்கே படுங்கலாம், எங்கே கை வைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும். நார்மலாக இல்லை, ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் டைம் ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ணாவிட்டாலும் இப்படியான நேரங்களில் இருக்கும். இந்த படி மார்க்கெட்டிங் போர்டு எல்லாம் என்னை பொறுத்தவரையில் சந்தை சபை கலைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவுடேட்டட் கான்செப்ட்ஸ். உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. நன்றி கலாநிதி முத்துகிருஷ்ணன் சர்வானந்தா அவர்களே. இன்று எங்கள் நேயர்களுக்கு நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்தி ஒழுங்காக சொல்லியிருந்தீங்க. இந்த அரிசி தட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாட்டு விலைகள் பற்றி. அதற்காக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்திருந்த அட்வொகாட்டா நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்வொகாட்டா குரல் ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள் இணைந்து
உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதற்கான விளக்கங்களை தர தயாராக இருக்கிறோம். மற்றுமொரு பொருண்மையும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க அ அ எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.